முருகனை பற்றி பல்வேறு வகையான கற்பனைகள் தமிழில் உலவுகின்றன. அதில் விந்தன் என்கிற எழுத்தாளர் ஒரு அற்புதமான சிறுகதை எழுதியிருக்கிறார். சப்பரம். சப்பரத்தில் முருகன், வெள்ளி, தெய்வானி, உற்சவ விக்கிரகங்கள். சப்பரத்தில் ஒரு அர்ச்சகர், உயர் ஜாதி அர்ச்சகர் அமர்ந்து இருக்கிறார். சப்பரம் நகர்ந்து செல்கிறது, தூக்கி செல்கிறார்கள். அந்த காலத்தில் குறவர்கள் தானே பெட்ரோமாக்ஸ் விளக்கு எடுத்து வருவார்கள். அப்படி நிறைய குறவர்கள் பெட்ரோமாக்ஸ் விளக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு குறவனுடைய கை தவறுதலாக அந்த அர்ச்சகர் கையில் படுகிற மாதிரி பக்கத்தில் வந்து விட்டது. அர்ச்சகருக்கு ஆச்சாரம், கையை தள்ளி எடுத்துக்கொள் என்று சொல்ல அவன் பதறி போய் சாமி இரு என்று அவன் நகர்ந்து கொள்கிறான். இந்த சம்பவம் நடக்கிற பொழுது கிளிக் என்று ஒரு பெண் குரல் சிரிக்கிற சப்தம் கேட்கிறது. யார் சிரிப்பது என்று அர்ச்சகர் நிமிர்ந்து பார்க்கிறார். வள்ளி குரத்தி சிரித்தாள் என்று கடைபிடிக்கிறது. நம்முடைய ஆன்மீகத்தில் தீண்டாமை கிடையாது. வள்ளி குரத்தையே நாம் வழிபடுகிறோம். நடைமுறையில் தீண்டாமை வந்துவிட்டது என்பதை புலப்படுத்தி விந்தன் எழுதிய கதை.